ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென். என் பேர் அம்ருதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸ் 11 நீட் பயாலஜிலேருந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ பாக்டீரியல் செல். அதில் நம்ம வந்து ஒரே ஒரு டாபிக், அதான் செல் வால், அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லெக்சரில். ஸோ செல் வால் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதான் கிளைகோகேலிக்ஸ் இல்லை செல் என்வலப் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து பாக்டீரியல் செல்லை பற்றி, ஒரு பாக்டீரியா எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் செல் என்வலப்னா என்ன? என்வலப்னா எது வந்து செல்லுக்கு வெளியில இருக்கும். ஓகே, சம்திங் தட் இஸ் என்வலப்பிங், வெளியில இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்வலப் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ செல்லுக்கு வெளியில இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுலயே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கிளைகோகேலிக்ஸ். ஓகே, கிளைகோகேலிக்ஸ்ன்றது தான் அவுட்டர் மோஸ்ட். ஸோ இருக்கிறதுலேயே வெளியில இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கிளைகோகேலிக்ஸ். அதுக்கப்புறம் செல் வால், அதுக்கப்புறம் செல் மெம்பரின். ஸோ இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளைகோகேலிக்ஸ். இந்த ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து கிளைகோகேலிக்ஸ். அதே வந்து இந்த லைட் எல்லோ இருக்கிறது வந்து செல் வால். ப்ரௌன் கலர் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் செல்லுக்கு வெளியில இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற பத்தி இல்ல அந்த மாதிரி டாபிக்ல கொஸ்டின் வந்தது அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளைகோகேலிக்ஸ், த அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிறது செல் வால், அதுக்கப்புறம் செல் மெம்பரேன். ஸோ இந்த ஃபிகர் வச்சு தான் நீங்க வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைகோகேலிக்ஸ், அப்புறம் செல் வால், அப்புறம் செல் மெம்பரேன். ஸோ இப்போ கிளைகோகேலிக்ஸ் அப்படின்னா எதால பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அது எதால பண்ணியிருக்கு? பாலிசாக்கரைட்ஸ். ஸோ வாட் ஆர் பாலிசாக்கரைட்ஸ்? பாலிசாக்கரைட்ஸ்னா சுகர் மாலிக்யூல்ஸ், மெனி சுகர் மாலிக்யூல்ஸ். பாலிசாக்கரைட், சாக்கரைட் இஸ் அ சுகர் மாலிக்யூல். ஸோ இப்போ நிறைய செயினா இருந்ததுன்னா இட்ஸ் அ பாலிமர். ஸோ நிறைய செயின்ஸ் ஆஃப் சுகர் மாலிக்யூல் தான் இந்த வந்து இதோட காம்போசிஷன். ஸோ கிளைகோகேலிக்ஸ் எதால பண்ணிருக்கு அப்படின்ற கொஸ்டின் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ். ஸோ கிளைகோகேலிக்ஸ் கேன் பி ஆஃப் 2 டைப்ஸ். 2 விதமான கிளைகோகேலிக்ஸ் உண்டு. ஒரு சில பாக்டீரியால வந்து வேற மாரி இருக்கும். இன்னொரு சில பாக்டீரியால வேற மாரி இருக்கும். ஸோ தேர் இஸ் அ வேரியேஷன். எந்த மாதிரி வேரியேஷன் அப்படின்னா, இப்ப ஜெலாட்டினஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ரிஜிடா இருக்கும். ரிஜிடான ஸ்ட்ரக்சர், ஜெலாட்டினஸான காம்போசிஷன்ல இருந்தது அப்படின்னா, அதுக்கு பேர் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து கொஞ்சம் இர்ரெகுலரா இந்த இந்த இமேஜ், இப்ப இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்ல வந்து கொஞ்சம் இர்ரெகுலரா இருக்கு. ஸோ இந்த இர்ரெகுலரான ஷேப்புக்கு பேரு ஸ்லைம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ரிஜிடா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல பாக்டீரியல் செல்லோட ஷேப்லயே இருக்குல்ல, ஜெலாட்டினஸா சேமா ரிஜிடா இருக்கிறது, அதுக்கு பேரு கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கேப்சூல். அதே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்யூஸ்டான ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் இர்ரெகுலரான ஷேப் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்லைம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர், அவுட்டர் டு தி செல் வால். ஓகே. ஸோ இதுதான் கிளைகோகேலிக்ஸ். இப்போ கிளைகோகேலிக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஸோ எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குமே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஸோ கிளைகோகேலிக்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரொடெக்ஷன். ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் இல்லையா? ஜஸ்ட் லைக் பிளான்ட் செல்ஸ்ல செல் வால் தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அது வந்து என்ன பண்ணும்? புரொடெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இங்க கிளைகோகேலிக்ஸ் வந்து புரொடெக்ஷன். ஸோ புரொடெக்ஷன் ஃப்ரம் வாட்? ஃப்ரம் கெமிக்கல்ஸ், ஃப்ரம் என்சைம்ஸ், ஃப்ரம் ட்ரக்ஸ். ஓகே. இப்போ நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு பாக்டீரியல் செல் வந்திருக்கு அப்படின்னா, இட் ஹாஸ் டு புரொடெக்ட். அப்பதானே அது மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம பாடியில இருக்கிற என்சைம்ஸோ, இல்ல இந்த ஆசிடோ, இப்போ ஸ்டமக்ல இருக்கிற ஆசிட், அதெல்லாம் உடனே அந்த பாக்டீரியா கில் பண்ணிடுதுன்னா, அந்த பாக்டீரியாவோட மோட்டிவ் அக்கம்ப்ளிஷ் ஆகாது. ஓகே. ஸோ பாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட்டே ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ள போச்சுன்னா, இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் மல்டிப்ளை. ஸோ மல்டிப்ளை பண்றதுக்கு இது சர்வைவ் பண்ணணும். எப்படி சர்வைவ் பண்ணும் அப்படின்னா, இட் ஹாஸ் டு புரொடெக்ட் இட்செல்ஃப் ஃபர்ஸ்ட். இட் ஷுட் நாட் பி அட்டாக்ட் பை என்சைம்ஸ் ஆர் எனி அதர் ட்ரக்ஸ், இல்ல இம்யூன் செல்ஸ், நம்ம பாடிக்குள்ள இருக்கிற WBCஸோ இல்ல இம்யூன் செல்ஸோ. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கிட்டேருந்து புரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ இந்த கிளைகோகேலிக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து புரொடெக்ஷன் ஃப்ரம் ஆல் தீஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஆர் என்சைம்ஸ். ஸோ அதுதான் கிளைகோகேலிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் படிக்க போறது தான் நம்ம செல் வால். ஸோ பாக்டீரியல் செல் வால். ஸோ நம்ம இப்போ செல் வாலை பற்றி படிச்ச பொறுத்து நம்ம சொன்னோம் பாக்டீரியாவுக்கு செல் வால் உண்டு, பிளான்ட்ஸுக்கு உண்டு அண்ட் ஃபங்கைக்கு உண்டு. ஸோ ஃபஞ்சைல வந்து எப்படின்னா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின், பிளான்ட்ஸில் செல்யூலோஸ். பட் வாட் இஸ் த செல் வால் காம்போசிஷன் இன் பாக்டீரியா அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல் வால் இன் பாக்டீரியா இஸ் மேட் அப் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் கால்ட் as பெப்டிடோகிளைகேன். அதுக்கு இன்னொரு பேர் வந்து மியூரின். இதர் வி கால் இட் பெப்டிடோகிளைகேன் ஆர் மியூரின். ஸோ
ஸோ இந்த 2 டெர்முமே வந்து இன்டர்சேஞ்சபிளி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மியூரின் கூட சொல்லலாம். இல்லன்னா பெப்டிடோகிளைகன். ஸோ ஜென்ரலா நம்ம வந்து பெப்டிடோகிளைகன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப செல் வாலோட லொகேஷன் எங்க? ஸோ இப்ப இந்த சாப்டர் இந்த ஸ்ட்ரக்சர் செல் ஸ்ட்ரக்சர் அந்த சாப்டரையே நீங்க வந்து ஸ்ட்ரக்சர், லொகேஷன், ஃபங்ஷன் அந்த மாரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி? ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்க போறோம். லொகேஷன் எங்க இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் கிளைகோகேலிக்ஸ், நெக்ஸ்ட் செல் வால், நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இட் லைஸ் இன் பிட்வீன் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் கிளைகோகேலிக்ஸ். ஸோ அவுட்சைட் there is a glycocalyx, inside there is plasma membrane. So in between you have the cell wall. Okay. ஸோ இப்போ நான் லொகேஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. லைஸ் நெக்ஸ்ட் டு த கிளைகோகேலிக்ஸ் அண்ட் அவுட்சைட் தி பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். நவ் வாட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெப்டிடோகிளைகன். இப்போ பெப்டிடோகிளைகன் வந்து சொல்றதுக்கு ஒரே ஒரு வேர்டு, பட் இட் இஸ் இன்டர்ன் கம்போஸ்ட் ஆஃப் மெனி அதர் மாலிக்யூல்ஸ். உள்ளுக்குள்ள இப்போ பெப்டிடோகிளைகன் லேயர் எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணா அது வந்து ஒரு சிங்கிள் மாலிக்யூலால பண்ணல. பட் தெர் ஆர் மெனி மாலிக்யூல்ஸ். அது நிறைய மாலிக்யூல்ஸ், நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னா, மேஜர்லி பாலிசாக்கரைட்ஸ் அகேன், பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் என்ன? சுகர் மாலிக்யூல்ஸ், மெனி சுகர் மாலிக்யூல்ஸ். ஓகே, செயின்ஸ் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸ் லைக் ஸ்டார்ச், செல்யூலோஸ், அது எல்லாமே பாலிசாக்கரைடு தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு சில பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு, அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த பாலிசாக்கரைடுக்கு பேர் வந்து NAM அண்ட் NAG. ஓகே, NAMனா N அசிட்டைல் மியூராமிக் ஆசிட் அண்ட் NAGனா N அசிட்டைல் குளுக்கோஸ் அமீன். ஸோ 2 பாலிசாக்கரைடு உண்டு. ஒன்று வந்து NAM, இன்னொன்று வந்து NAG. N அசிட்டைல் மியூராமிக் ஆசிட் அண்ட் N அசிட்டைல் குளுக்கோஸ் அமீன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல இதுதான். இப்போ இங்க வந்து ரெட்டு அண்ட் கிரீன் 2 கலர் இருக்கு. ஸோ ரெட்டு வந்து N அசிட்டைல் குளுக்கோஸ் அமீன் அண்ட் கிரீன் கலர் வந்து N அசிட்டைல் மியூராமிக் ஆசிட். ஓகே, ஸோ இங்க பாருங்க இது செயின்ஸா இருக்கு. ஸோ 1 மாலிக்யூல் ஆஃப் N அசிட்டைல் குளுக்கோசமீன், 1 மாலிக்யூல் ஆஃப் N அசிட்டைல் மியூராமிக் ஆசிட். ஸோ ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் NAM அண்ட் NAG. அதுதான் பெப்டிடோகிளைகனோட டெஃபினிஷன், விச் இஸ் இன்டர்லிங்க்ட் வித் many amino acids. Okay, so இங்க L-alanine, D-glucose, D-glutamine, L-lysine, D-alanine. Okay, so இது எல்லாமே amino acids. So amino acids சேர்ந்து தான் protein form ஆகும். So proteinோட building block வந்து amino acid. So இங்க பார்த்தீங்கன்னா இந்த 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 ஒரு ஆல்டர்னேட்டிவ் செயின் இருக்குல்ல, ஒரு செயின்ல வந்து ஃபர்ஸ்ட் NAM, திருப்பி NAG, திருப்பி NAM, திருப்பி NAG. ஸோ இந்த மாதிரி ஒரு செயினும் இதுக்கு அட்ஜசென்ட்டா இருக்கிற இன்னொரு செயினும் எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, இட்ஸ் லிங்க்ட் த்ரூ அன் அமைனோ ஆசிட் பிரிட்ஜ் ஆர் அமைனோ ஆசிட் செயின். ஸோ அந்த லிங்க் தான் பென்டாகிளைசின் பிரிட்ஜ் அண்ட் அமைனோ ஆசிட் செயின். ஸோ இதுதான் இந்த பெப்டிடோகிளைகனோட ஸ்ட்ரக்சர். ஆல்டர்னேட்டிவ் NAM and NAG which are linked through amino acids, அமைனோ ஆசிட் பிரிட்ஜ் ஆர் அமைனோ ஆசிட். ஸோ இதுதான் நம்ம வந்து பெப்டிடோகிளைகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஹைலி கிராஸ் லிங்க். கிராஸ் லிங்க்னா என்னது? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான். இப்போ நம்ம ஸ்டார்ச்சோ ஸ்ட்ரக்சரோ அந்த மாதிரி பார்த்தோம்னா, இந்த செல்லுலோ ஸ்ட்ரக்சர் தே ஆர் ஆல்சோ வெரி ஹைலி கிராஸ் லிங்க். ஸோ இங்கே எக்கச்சக்க கிராஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒரு செயினும் இன்னொரு செயினும் ஹைலி கிராஸ்ட். ஓகே, ஸோ இந்த கிராசிங் ஹேப்பன்ஸ் த்ரூ திஸ் பென்டாகிளைசின் பிரிட்ஜ் ஆர் திஸ் அமைனோ ஆசிட் செயின். ஸோ இது மூலியமா தான் ஹைலி கிராஸ் லிங்க்டு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கிறது. இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் செயின். வெறும் ஒரே ஒரு லேயர் கிடையாது. மல்டிபிள் லேயர்ஸ் உண்டு அண்ட் லாட் ஆஃப் பிரான்ச்சிங். நிறைய பிரான்ச்சிங் இருக்கு, நிறைய கிராஸ் லிங்கிங் இருக்கு. கிராஸ் லிங்கிங் ஆஃப் தீஸ் பாலிமர்ஸ், பாலிசாக்கரைட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இந்த பெப்டிடோகிளைகனோட ஸ்ட்ரக்சர். இட் இஸ் இன்சால்யூபிள், இட் இஸ் போரஸ். போரஸ்னா என்ன? நிறைய வாட்டர் இருக்கும் அதில். ஸோ இட்ஸ் இன்சால்யூபிள், இட் இஸ் நாட் சால்யூபிள், இட் இஸ் போரஸ் அண்ட் ஹைலி கிராஸ் லிங்க்டு பாலிமர் ஜஸ்ட் லைக் ஸ்டார்ச் ஆர் செல்யூலோஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ். இப்போ பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ்னா என்னது? ஒரு ஸ்பேஸ். வேர்ட்லேயே நமக்கு தெரியுது பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ்ன்றது ஒரு ஸ்பேஸ். இப்போ இந்த ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இட் லைஸ் பிட்வீன் செல் வால் அண்ட் செல் மெம்பரேன். ஸோ செல் வால்க்கும் செல் மெம்பரேனுக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த ஸ்பேஸோ இல்லை அந்த கேப்க்கு பேர் தான் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் நம்ம நெக்ஸ்ட் போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் செல் வாலில் திக் பெப்டிடோகிளைகன் இருக்குது. அதுதான் இந்த ரெட் கலர் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இங்கே க்ரீன் கலர் உள்ள வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்குது. ஸோ அதுதான் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ், த ஸ்பேஸ் பிட்வீன் திக் பெப்டிடோகிளைகன். பெப்டிடோகிளைகன்னா என்ன? செல் வால்.
ஓகே. செல் வால தான் நம்ம பெப்டிடோகிளைகன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இட் இஸ் மேட் அப் இன் தி கேஸ் ஆஃப் பாக்டீரியா, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன். சிமிலர்லி இன் தி கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ அதனால தான் இங்க திக் பெப்டிடோகிளைகன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ பெப்டிடோகிளைகன் இஸ் நத்திங் பட் செல் வால். ஸோ இங்க செல் வால், அதுக்கப்புறம் செல் மெம்பரேன் உள்ள கிரீன் கலர், நடுப்புற இருக்கிறது தான் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ். ஸோ அதே மாதிரி தான் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாலையும் பெப்டிடோகிளைகன் வெளியில இருக்கு. இந்த ரெட் கலர் உள்ள வந்து பிளாஸ்மா மெம்பரேன், தட் இஸ் கிரீன் கலர். நடுப்புற இருக்கிற ஸ்பேஸ் தான் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ். இந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, அங்க வந்து அவுட்டர் மெம்பரேன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. ஸோ அத நம்ம நெக்ஸ்ட் இத தான் பார்க்க போறோம் இப்போ. அவுட்டர் மெம்பரேன் ஒரு மேல இப்ப இந்த செல் வால் இருக்கு. செல் வால் எது? பெப்டிடோகிளைகனால கம்போசிஷன் வந்து பெப்டிடோகிளைகன். ஸோ பெப்டிடோகிளைகனுக்கு மேல கூட ஒரு லேயர் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அந்த லேயருக்கு பேர் தான் நம்ம அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் மெம்பரேன் வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால ஆப்சென்ட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. தெர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். அது என்ன அப்படின்னா பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் அவுட்டர் மெம்பரேன். ஸோ அந்த அவுட்டர் மெம்பரேனோட பிரசன்ஸ், ஆப்சன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெப்டிடோகிளைகனோட திக்னஸ், இந்த லேயர் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அது எப்படி டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இப்ப இந்த கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்ற பேர் ஏன் வந்தது? இல்ல எப்படி வந்தது அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அ ஸ்டெய்னிங். இட்ஸ் அ ஸ்டெய்னிங் ப்ராசஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ பாக்டீரியாவ மைக்ரோஸ்கோப்க்கு அடியில பார்க்கணும். அண்டர் தி மைக்ரோஸ்கோப் இப்ப நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா பாக்டீரியாவ நம்ம முன்னாடி வந்து இப்ப பாக்டீரியா வந்து அப்படியே எடுத்து பார்க்க முடியாது. வி வில் நாட் பி ஏபிள் டூ சீ. ஏன்னா இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டூ இம்பார்ட் கலர். ஓகே. ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டூ கில் த பாக்டீரியா. அதுக்கப்புறம் நம்ம வி ஹேவ் டூ இம்பார்ட் அ கலர். ஏதாவது ஒரு கலர் போடணும். எப்படி நம்ம வந்து நீங்க 9த் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஆனியன் செல் பீல், இல்ல நம்ம வந்து இந்த சீக் செல்ஸ், இன்னர் சீக் செல்ஸ ஸ்க்ரேப் பண்ணி அதுல மெத்திலீன் ப்ளூவோ, சாஃப்ரனோ ஸ்டெயின் போட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். ஏன்னா அப்பதான் விசிபிலிட்டி வரும். பிகாஸ் ஆர்கனல்ஸ்க்குலாம் கலர் கிடையாது. செல்லுக்கு கலர் கிடையாது. ஸோ அதனால நம்ம அதுக்கு ஒரு கலர் இம்பார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அத வந்து பார்க்கணும். ஸோ அதே மாரி தான் இங்கேயும் கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் உண்டு. இட் வாஸ் டெவலப்ட் பை கிறிஸ்டியன் கிராம். திஸ் பெர்சன் கால்ட் அஸ் கிறிஸ்டியன் கிராம். ஸோ அவர் அந்த டெவலப் பண்ணினதுனால அந்த அந்த ஸ்டெய்னிங்க்கு பேர் கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு வந்துடுது. ஸோ அந்த கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் பேஸ்டு நம்ம கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்தது. அதுக்கு தான் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெய்னிங் ப்ராசஸ் சேம். ஆனா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்டர் த மைக்ரோஸ்கோப் இட் வில் லுக் பர்பிள் இன் கலர். வேர்ஆஸ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வில் லுக் பிங்க் இன் கலர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாக்டீரியா, அன்னோன் பாக்டீரியா எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அன்னோன் பாக்டீரியல் பிளேட் குடுத்துட்டு அத வந்து நம்மளுக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்ண சொல்றா. வெதர் இட் இஸ் கிராம் பாசிட்டிவா, கிராம் நெகட்டிவா அப்படின்னு. ஸோ யூ வில் டூ த சேம் ப்ரொசீஜர். இப்போ 2 சாம்பிள் இருக்கு சப்போஸிங். 2த்துக்குமே சேம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் நம்ம பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்க்குள்ள போய் பார்த்தா, அடியில வச்சு பார்த்தா, இப்போ ப்ளூவா இருந்தது, இல்ல பர்பிள் கலரா இருந்தது. நாட் ஈவன் ப்ளூ, இட்ஸ் ஆக்சுவலி பர்பிள். பர்பிள் கலரா இருந்தது அப்படின்னா, யூ வில் சே இட் இஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்ட்டு. அதே வந்து பிங்க் கலரா தெரிஞ்சது அப்படின்னா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இந்த கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் அப்படின்ற டிஃபரன்ஸ் வந்தது. பிகாஸ் ஆஃப் த ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இப்போ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால வந்து அவுட்டர் மெம்பரேன் கிடையாது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எழுதியிருக்கும் தெர் இஸ் அவுட்டர் மெம்பரேன் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். தெர் இஸ் நாட் ஒன் லேயர் ஆஃப் அவுட்டர் மெம்பரேன் அட் ஆல். ஓகே. வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்ல வேற என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னா, 70-80% ஆஃப் தி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன். ஸோ பெப்டிடோகிளைகன் லேயரோட திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 70-80%. ஓகே. 70-80% ஆஃப் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி பெப்டிடோகிளைகன். ரெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல், ரெஸ்ட் ஆஃப் த காம்போசிஷன் என்ன அப்படின்னா, மிச்சம் இருக்கிறது என்னன்னா டீகோயிக் ஆசிட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட். ஓகே. டீகோயிக் ஆசிட், தே ஆர் நத்திங் பட் ஆசிட் பாலிமர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் கிளிசரால். ஸோ டீகோயிக் ஆசிட். பெப்டிடோகிளைகன் அண்ட் டீகோயிக் ஆசிட் இதுதான் 2 காம்போனன்ட் இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. ஸோ இந்த டீகோயிக் ஆசிட் வந்து நிறைய பாக்டீரியால வேற மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட் நெசசரி டீகோயிக் ஆசிட் தான் இருக்கணும்ட்டு. மேஜர்லி இப்போ வரைக்கும் பார்த்ததுல டீகோயிக் ஆசிட் இருக்கு, யூரானிக் ஆசிட்னு இருக்கு. ஸோ
இட் வேரிஸ். ஓகே. அது அவசியம் கிடையாது. அதே தான் இருக்கணுன்ட்டு. டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டூ அனதர் பாக்டீரியா. பட் மேஜரா பார்த்தீங்கன்னா, டீகோயிக் ஆசிட் உண்டு. அண்ட் பெப்டிடோகிளைகன் இஸ் அ மஸ்ட். ஸோ பெப்டிடோகிளைகன் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயுமே. அண்ட் 70-80% இன் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இப்போ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்கு பார்த்தீங்கன்னா, பெப்டிடோகிளைகன் லேயர் வந்து வெறும் 10% தான். only 10% of the bacterial cell wall has peptidoglycan. Rest of the cell wall is made up of outer membrane. outer membrane ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. அது எப்படி அது என்ன என்ன இப்போ outer membraneல என்ன இருக்கு? இப்போ நம்ம சொன்னோம் peptidoglycan is made up of polysaccharides and proteins. அதான் NAM and NAG, interlinked, cross-linked அப்படின்ட்டு. But what is the outer membrane made up of? It is made up of lipids. Lipidsனா fats. So outer membrane is completely made up of lipids. Lipids and little bit of protein is present. So அது வந்து 20-30% of the outer membrane is made up of lipids. Okay. ஸோ அதுதான் இந்த கிராம் பாசிட்டிவ்க்கும் கிராம் நெகட்டிவ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். கிராம் பாசிட்டிவ்ல வந்து 70-80% ஆஃப் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன் லேயர் அண்ட் ரெஸ்ட் தெர் இஸ் அ காம்போனன்ட் கால்ட் அஸ் டீகோயிக் ஆசிட். டீகோயிக் ஆசிட்ன்ற ஒரு காம்போனன்ட் உண்டு. அதே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால வெறும் 10% தான் பெப்டிடோகிளைகன். இன்னொரு காம்போனன்ட் என்ன அப்படின்னா அவுட்டர் மெம்பரேன் விச் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட்ஸ். 20-30% ஆஃப் லிப்பிட்ஸ். ஸோ மேஜர்லி இந்த அவுட்டர் மெம்பரேன்ல லிப்பிட்ஸ் தான் இருக்கு. அவுட்டர் மெம்பரேனுக்கும் திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. என்ன அப்படின்னா இட் சர்வ்ஸ் த ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். திருப்பி அதே தான் டாக்ஸின்ஸ், என்சைம்ஸ் இது எல்லாத்துலேருந்தும் ப்ரொடெக்ஷன் வேணும். இப்போ சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் விச் காசஸ் டைஃபாய்டு. ஓகே, அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தான். ஸோ இட் ஹேஸ் டு கோ அண்ட் லாட்ஜ் இன் த இன்டெஸ்டைன். ஸோ இப்போ டைஃபாய்டில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாமிட்டிங், டயரியா அதெல்லாம் வரும். ஸோ எப்படி வருது? ஏன்னா நம்ம இன்டெஸ்டைனை போய் அது அஃபெக்ட் பண்ணிடும். அந்த பாக்டீரியல் செல் அதான் சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து இன்டெஸ்டைன்ல போய் அது வந்து அங்கே போய் வந்து அது அட்டாச் ஆகிடும். ஆக்சுவலி ஹுக்ஸ் உண்டு. ஸோ அந்த ஹுக்ஸை வச்சு அட்டாச் ஆகிடுவாங்க. அது எப்படி அட்டாச் ஆகுது? இப்போ எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அவுட்டர் மெம்பரேன் அது இருக்கிறதுனால தான் அதால் சர்வைவ் பண்ண முடியாது. இப்போ அந்த செல் இன்டெஸ்டைனுக்குள்ளே போகணுன்னா அது அங்கே வந்து நிறைய என்சைம்ஸ் இருக்குது. நிறைய ஹார்ம்ஃபுல் அந்த பாக்டீரியாவுக்கு ஹார்ம்ஃபுல் என்சைம்ஸ், ஆல்கலைன் என்சைம்ஸ், அசிடிக் என்சைம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மீறி அது வந்து அங்கே இருக்குது அப்படின்னா ஏன்னா அதுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா இந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்குது. அதனால தான். ஸோ அதனால தான் இட் சர்வ்ஸ் as a protective function from external chemicals. ஸோ பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டெஸ்டைன் இஸ் எக்ஸ்டர்னல். ஓகே, நம்மளுக்கு தான் நம்ம இன்டெஸ்டைன் செல்ஃப். பட் ஃபார் த பாக்டீரியா இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா என்சைம்ஸ் எல்லாமே இது டாக்ஸிக் தான். ஓகே, ஸோ இதுதான் கிராம் நெகட்டிவ்க்கும் கிராம் பாசிட்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி செல் மெம்பரேன். ஓகே, லிபிட் பைலேயர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர் தான் செல் வால் ஆர் பெப்டிடோகிளைகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது கிராம் பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பெப்டிடோகிளைகன் லேயர். பட் கிராம் நெகட்டிவ்ல இட்ஸ் வெரி ஸ்மால் லேயர். இட்ஸ் ஒன்லி 10%. இங்கே வந்து 70%, 70-80% வந்து இங்கே செல் வால் வந்து பெப்டிடோகிளைகன் தான். பட் இங்கே வந்து ஒன்லி 10%. இதுதான் அவுட்டர் மெம்பரேன். இதுக்கு மேல அவுட்டர் மெம்பரேன் இஸ் பிரசன்ட். பட் இந்த கேஸ்ல there is no outer membrane at all. Okay, outer membrane is completely absent in case of gram positive bacteria. Whereas in gram negative bacteria we have something called a outer membrane which is present outside the cell wall. So இப்போ outer membrane location எங்கன்னா not in inner side இல்ல, outer side. So first cell membrane, அப்புறம் இந்த செல் வால் அதான் பெப்டிடோகிளைகன், அப்புறம் அவுட்டர் மெம்பரேன், அதுக்கப்புறம் கிளைகோகேலிக்ஸ். ஸோ கிளைகோகேலிக்ஸ் இங்கே வரும், இந்த இடத்துலையும் இங்கே வரும், கிராம் நெகட்டிவ்லையும் இங்கே வரும். ஸோ அவுட் சைட் தி அவுட்டர் மெம்பரேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்பேஸ் இந்த அவுட்டர் மெம்பரேனுக்கும் இந்த பெப்டிடோகிளைகன் லேயருக்கு நடுப்புற இருக்கிற ஸ்பேஸுக்கு கூட பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் தான் அப்படின்னு தான் சொல்கிறேன் இன் கேஸ் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது டிஃபரன்ஸ் கிராம் நெகட்டிவ்ல என்னெல்லாம் இருக்குது, கிராம் பாசிட்டிவ்ல என்ன இருக்குது அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா LONG லாங் அப்படின்னா லிப்போ பாலிசாக்கரைட் அவுட்டர் மெம்பரேன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ Nக்கு நெகட்டிவ், Gக்கு கிராம் நெகட்டிவ் லிப்போ பாலிசாக்கரைட் அண்ட் அவுட்டர் மெம்பரேன். அதே இங்கே வந்து PPT தட் இஸ் பாசிட்டிவ் பெப்டிடோகிளைகன் டீகோயிக் ஆசிட். ஸோ பாசிட்டிவ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பெப்டிடோகிளைகன் இருக்கும் விச் இஸ் வெரி திக் லேயர் அண்ட் டீகோயிக் ஆசிட் இஸ் present. ஓகே, லிப்போபாலிசாக்கரைடுன்றது ஒன்றும் கிடையாது. யூ கேன் ரிமெம்பர் இட் அஸ் பெப்டிடோகிளைகன் only. யூ கேன் சே பெப்டிடோகிளைகன் அவுட்டர் மெம்பரேன் நெகட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் அவுட்டர் மெம்பரேன் அண்ட் பெப்டிடோகிளைகன். இன்ஸ்டெட் ஆஃப் ரிமெம்பரிங் இட் அஸ் லிப்போபாலிசாக்கரைட் நீங்கள் வந்து பெப்டிடோகிளைகன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் பெப்டிடோகிளைகன் டீகோயிக் ஆசிட். ஸோ PPT அண்ட் லாங் PPT. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ரிமெம்பரிங். பாசிட்டிவ்ல என்ன இருக்கும்? பெப்டிடோகிளைகனும் டீகோயிக் ஆசிடும்.
ஸோ இது வந்து ஒரு ஈஸி வே டு ரிமெம்பர். ஸோ இங்கேயும் அதேதான். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டோ இல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டூ நோட் அப்டின்னா மைக்கோபாக்டீரியம். ஸோ மைக்கோபாக்டீரியம்ல இந்த மாரி செல் வால் கிடையாது. மைக்கோபாக்டீரியம் காசஸ் டியூபர்குலோசிஸ். Tuberculosis causing bacteria or leprosy causing Mycobacterium leprae or Mycobacterium tuberculosis. These two organisms cause tuberculosis and leprosy respectively. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா மைக்காலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு காம்பனெண்ட் தான் present. ஓகே, மைக்காலிக் ஆசிட் இஸ் present. இந்த மைக்காலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதோட ஃபிசியாலஜியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் அடிஷ்னல் ஃபேக்ட் ஜஸ்ட் டு ரிமெம்பர். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டயகிராம்ல 3மே கிராம் நெகட்டிவ் குடுத்துருக்கு, கிராம் பாசிட்டிவ் அண்ட் மைக்கோபாக்டீரியம். ஸோ மைக்கோபாக்டீரியலும் திருப்பி பெப்டிடோகிளைகன் லேயர் வந்து ரொம்ப சின்ன லேயர் தான். ஜஸ்ட் லைக் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால இருக்கிற மாரி, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால இருக்கிற மாரி மைக்கோபாக்டீரியம்லயும் ரொம்ப சின்ன பெப்டிடோகிளைகன் லேயர் தான். பட் தேர் இஸ் லாட் ஆஃப் மைக்காலிக் ஆசிட். ஓகே, மைக்காலிக் ஆசிட் லேயர் தான் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ்க்காக. ஸோ நான் ஐ ஹோப் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இந்த டாபிக் ஆன் செல் வால். ஓகே, இல்ல புரியல அப்படின்னா கைண்ட்லி காமெண்ட் அண்ட் இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக்ட் இட், இஃப் யூ ஹேவ் எனி தாட்ஸ் ஆர் ஃபீட்பேக் ஆர் சஜஷன்னா கூட யூ கேன் ப்ளீஸ் ட்ராப் அ மெசேஜ். ஓகே, ஈவன் இஃப் யூ லைக் த வீடியோ யூ கேன் ட்ராப் அ மெசேஜ் ஜஸ்ட் டு என்கரேஜ். அண்ட் கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த வீடியோஸ்லாம் வந்து இங்கிலீஷ்ல கூட அவைலபிளா இருக்கு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ யாருக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் புரியல, இல்ல தமிழ் புரியல, இல்ல ஐதர் வேஸ் எது புரியலையோ அது இன்னும் ஒரு லாங்குவேஜ்ல கூட நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மோர் பீப்பிள் ஸோ தட் அவளுக்கும் நல்லா பெனிஃபிட் ஆகட்டும். உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ அவளுக்கும் இந்த வீடியோஸ் வந்து பெனிஃபிட் ஆகட்டும். இது வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ நீங்க வந்து முன்னாடி இருக்கிற வீடியோஸையும் பார்த்ததுக்கு அப்புறமா இத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே. Thank you so much for watching.